அனைவருக்கும் வணக்கம். உத்தரநரிசில இருந்து சாபிரா. நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற புக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருக்கும் விவேகானந்தர். இந்த புக்ல இருந்து சில விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். சுவாமி விவேகானந்தர் பத்தி நிறைய விஷயங்கள் இந்த புக்ல கொடுத்துருக்காங்க. அவர் கல்கத்தால பிறந்திருக்காரு. அவருடைய அப்பா விஸ்வநாத தத்தருக்கும் நம்ம புவனேஸ்வரி தேவி அம்மாவுக்கும் 1863 விஸ்வநாத தத்தருக்கும் புவனேஸ்வரி தேவி அம்மாவுக்கும் 1863 ஜனவரி மாசம் 12ஆம் தேதி நரேந்திரன் அப்படின்றவர் பிறக்குறாங்க. அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம புவனேஸ்வரி தேவி அம்மா நல்ல முறையில வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஸ்வநாத தத்தர் நம்ம நரேந்திரரை அவங்க நிறைய அரசியல், மதம், அது மட்டும் இல்லாம சமூகம், இந்த மாதிரி விஷயங்கள்ல விவாதிக்கிறதுக்காக நிறைய கூட்டங்களுக்கெல்லாம் போவாங்க. வெளியில போகும்போது எல்லாம் நம்ம விஸ்வநாத தத்தர் நம்ம நரேந்திரரை கூட்டிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அவர் அவர் ஆலோசிக்கிற அந்த விவாதிக்கிற இதுல இவரையும் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு சொல்லுவாங்க. நிறைய மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவரும் தயக்கமே இல்லாம நம்ம நரேந்திரரும் நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுவாரு. அப்படி ஷேர் பண்ணும் போது அவங்க விஸ்வநாத தத்தர் கூட இருக்கிற அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பேசுறது பிடிக்காது. இந்த சின்ன பையனா இருந்துட்டு இவர் நமக்கு கருத்து சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் போது அப்படியும் இவர் அதை பெருசா எடுத்துக்கல. அவர் என்ன சொல்றாரு, அவங்க அப்பா நிறையவே மோட்டிவேட் பண்றாரு. இவர் என்ன சொல்றாரு, நான் பேசுறது தப்பா இருக்குது அப்படின்னாக்கா நீங்க என்னை எதிர்த்து கேளுங்க, நீங்க ஏன் அமைதியாவே இருக்கீங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. பொதுவாகவே பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி தேவி அம்மா நிறைய இதிகாசங்கள், புராணங்கள், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நரேந்திரத்துல நிறையவே சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்க புவனேஸ்வரி தேவி அம்மாவுடைய ஞாபக சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் நரேந்திரருக்கு நிறையவே இவருக்கு ஒரு பரம்பரை சொத்தாவே அமைஞ்சிருக்கு. இவருக்கு அது மட்டும் இல்லாம கலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனித்திறமை அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பாட்டு, விளையாட்டு, அதுவும் மட்டும் இல்லாம பேச்சு திறமை, இதெல்லாம் நரேந்திரருக்கு நிறையவே இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு தலைமை பண்புகள் இவருக்கு நிறைய இருந்ததை வச்சு அதனாலேயே என்னவோ மக்களுக்கு இவரை ரொம்பவே பிடிச்சு போயிட்டு அவருக்கு நிறையவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவர் ஸ்கூல்லு நிறைய நல்லா படிச்சு காலேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பட்டங்கள் எல்லாம் வாங்குறாங்க. காலேஜ் அப்படின்னு போகும்போது காலேஜ்ல பட்டப்படிப்பு படிக்கும்போது தத்துவத்துல இவர் ரொம்ப சிறந்து விளங்குறாரு. தத்துவத்துல சிறப்பா இருக்குது அப்படின்றத ஹெச்பி அப்படின்ற ஒரு கல்லூரி முதல்வர் என்ன பண்றாரு, இவரை ரொம்ப விரும்புறாரு. இவர் இந்த அளவுக்கு நல்லா பண்றாங்க, தத்துவத்துல இவ்வளவு திறமை வாய்ந்தவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் அவர்கிட்ட தான் முதல்ல சுவாமி ராமகிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு நம்ம நரேந்திரன். அப்போ அவருக்கு தத்துவத்துல நல்ல ஒரு மாணவரா இருக்கிறதுனால அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் அவர் மனசுல வருது. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் கடவுள் அப்படி இருக்காரு அப்படின்னாக்கா அவர் எப்படி இருப்பாரு, அப்போ அவருக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாம இவ்வளவு முரண்பாடான உலகமா இருக்கு, இதுல அவர் எப்படி படைச்சாரு அப்படின்ற இதெல்லாம் கேள்வி அவருக்குள்ள நிறைய வருது. இதுக்கெல்லாம் பதில் பார்க்கணும் அப்படின்னாக்கா யார் யாருக்கிட்டயோ கேட்கிறாரு, எத்தனையோ பேர்கிட்ட விசாரிக்கிறாரு, என்னெல்லாம் பண்ணி பாக்குறாரு. அதுக்கான விடை இவருக்கு கிடைக்கல. ரொம்ப ஒரு மாதிரியானவே இருக்கு. கடைசி வரைக்கும் இவருக்கு அந்த கடவுள் அப்படின்ற ஒரு இருக்காரான்றதும் தெரியல, மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி விஷயம் எல்லாமே இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போதான் அந்த சமயத்துலதான் கேசவ சந்திரசன் அப்படின்ற ஒரு பிரம்ம சமாஜத்துடைய தலைவரா ஆகிறாரு அவரு. அப்படி அவர் ஆகும்போது அவருடைய பேச்சு ரொம்ப சிறப்பான பேச்சாற்றலும் சொற்பொழிவும் கேட்ட உடனே இளைஞர்கள் நிறைய பேர் அவருடைய சமாஜத்துல உறுப்பினர்களா சேர்றாங்க. அப்படி சேரும் போது பாத்தீங்கன்னா இவருக்கும் சரி நம்மளும் போயிட்டு அதுல உறுப்பினரா ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திரரும் அதுல போயிட்டு உறுப்பினரா ஜாயின் பண்றாரு. அதுல அவருக்கு ஓரளவுக்கு அவளுக்கு திருப்தி இருந்தாலும் அவர் நினைச்ச அந்த ஒரு விஷயம், கடவுளை பத்தி தெரியுமா அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கான பதில் அவருக்கு சரியா கிடைக்கல. அதுலயும் திருப்தியா இல்லை அவருக்கு, அவர் அந்த சமாஜத்துல ஜாயின் பண்ணி.
அதுக்கப்புறமா தான் அவருடைய ஒரு உறவினர் சொல்றாரு, நீங்க வந்து தட்சிணேஸ்வரம் போங்க, அங்க போனீங்கன்னா அங்க வந்து சுவாமி வந்து ராமகிருஷ்ணர் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு, கடவுளை பத்தி எல்லாமே உங்களுக்கு வந்து அங்க போனாதான் உங்களுக்கு அந்த விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ணர் வந்து பக்கத்து வீடுங்களா அந்த மாதிரி வரும்போது பார்த்துருக்காரு. பட் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு அந்த இது இருக்குமா அப்படின்னா கிடைக்கல, அந்த அளவுக்கு வந்து கிடைக்கல. அப்போ பார்த்தப்போவே அவர் வந்து கேக்குறாரு, நீங்க வந்து எங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வர சொல்லி சொல்லும் போது அவர் வந்து அதை பெருசா பொருட்படுத்தல, பொருட்படுத்தாம அமைதியாவே இருந்துடுறாரு. சரி, நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவருக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்காததுனால நம்ம போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. தட்சிணேஸ்வரம் போயிட்டு ராமகிருஷ்ணரை போய் சந்திச்சு நேர்லயே கேட்கிறாரு, வந்து கடவுளை நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான் பார்த்திருக்கிறது இல்லாம நான் நீங்க நிறைந்திரன் நீங்க நினைச்சீங்கன்னாக்கா உங்களுக்கும் நான் வந்து கடவுளை காட்டுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருக்கு வந்து இத ஏத்துக்கிறதா நம்ப கூடாதா அப்படின்னு சொல்லி தெரியல. சரி, இவர் சொல்றத பார்த்து சந்தோஷமாவே இருந்தது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து யோசிக்கிறாரு, இவர் வந்து கடவுள் மேல பிச்சா இருக்கிறாரு. ஆனா வந்து இவரை வந்து எப்படி நம்புறது, உண்மையிலேயே இவர் அந்த மாதிரி தானா, இவர் செய்யறதெல்லாம் கரெக்டா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறத விதங்களை பார்த்து இவர் வந்து ஒரு பித்து பிடிச்சவர் போல இருக்காரு, இவர் சொல்றதை நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. அதனால என்ன பண்றாரு நரேந்திரன், இவரை வந்து ராமகிருஷ்ணரை கொஞ்சம் க்ளோஸா மானிட்டர் பண்றாரு. அவருடைய நடவடிக்கைகள், பேச்சு, அந்த ஸ்பீச் எல்லாமே வந்து க்ளோஸா வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இவர் சொல்றதெல்லாம் வந்து அவர் மனசுல பதியுது. கொஞ்சம் கொஞ்சமா இவருடைய மதங்கள், இவருடைய விஷயம் எல்லாமே இவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச எல்லா விஷயமும் இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. அவருக்கு வந்து அவர் மேல ஒரு நம்பிக்கை வருது. அவர் முழுசா நம்புறாரு. அதுக்கப்புறம் அவரையே அவர் வந்து பூஜை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவங்க கிட்ட இருக்கிற எல்லா சீடர்களிலும் விவேகானந்தர் வந்து கொஞ்சம் முக்கியத்துவமா இவர் வந்து சிறந்து விளங்குறாரு. எல்லாருடைய இதை விட விவேகானந்தர் மட்டும் கொஞ்சம் சிறப்பானவரா தெரிகிறாரு அவருக்கு, சுவாமிஜிக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட வந்து அவங்க ஆன்மீகத்தை பத்தி எல்லாமே நிறைய சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்றாங்க. சில காலங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா குருதேவருக்கு வந்து, அதாவது ராமகிருஷ்ணருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. உடம்பு சரியில்லாம போகுதுனாக்கா அவர் வந்து தொண்டை புற்றுநோயால வந்து 1886 வந்து மகா சமாதி அடைஞ்சிடுறாங்க. அப்படி அதுக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து இவர் உடம்பு சரியில்லாம இருக்கும் போதே அவருடைய சீடர்கள் எல்லாம் வந்து அவரை நிறைய பராமரிச்சு நிறைய ஹெல்ப் பண்ணி அவருக்கு உடம்பு சரியாகிறதுக்காக சப்போர்ட் பண்றாங்க. அப்படி இருந்தும் அவருக்கு வந்து முடியாம இறந்துரு. அவர் அதுக்கு முன்னாடியே விவேகானந்தர் என்ன பண்றாரு, அந்த குழுவுடைய தலைவரா அவரை நியமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சுவாமிஜி வந்து அவருக்கு காவி உடைங்க எல்லாமே வந்து கொடுத்து தலைவரா வந்து இருக்க செய்றாங்க. அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமா சேர்ந்து கும்பலா சேர்ந்து யாசகம் பண்றதுக்காக அவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டு ஒரு இடத்துல வந்து வராக நகர் அப்படின்ற ஒரு இடத்துல எல்லாருமா சேர்ந்து ஒரு பழைய வீடா இருந்தது அந்த இடத்துல. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு வந்து யாருமே பயன்படுத்தாம பாழடைஞ்ச மண்டபமா இருந்தது. அந்த மண்டபத்துல ஒரு ரூமை வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டு அங்கேயே தங்கி இருந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் அங்கேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியில போறது வர்றது மாத்தி மாத்தி, அதுக்கப்புறம் இந்தியாவை சுத்தி வர்றது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆரம்பிச்சாங்க. அதுல இந்தியாவை வந்து சுத்தி வரும்போது விவேகானந்தர் வந்து நிறைய கிராமங்களை பாக்குறாங்க. கிராமங்களை பார்க்கும்போது அங்க இருக்கிற கிராம மக்கள் வந்து பசியும் பட்டியுமா இருக்கிறத பார்த்துட்டு விவேகானந்தருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா இது இவ்வளவு இதுவா இருக்காங்களே கிராம மக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இவங்களெல்லாம் எதுனா ஒரு உதவி நம்ம பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாம அவங்க பாத்தீங்கன்னாக்கா படிச்சவங்க படிக்காதவங்க ஜாதி மதம் இந்த மாதிரி மேல் நம்ம படிச்சவங்க உயர்ந்தவங்க படிக்காதவங்க தாழ்ந்தவங்க அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து ரொம்ப மோசமா வந்து ஜனங்க நசுக்கப்பட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்ட உடனே இவருக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது. என்ன இவ்வளவு மோசமா இருக்கு நம்ம நாடு, இவங்களை எப்படின்னா நம்ம வந்து சரி பண்ணணும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாரு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த சுற்றுப்பயணத்துல இந்தியாவை சுத்தி வரும்போது வந்து பாக்குற விஷயம் என்னன்னாக்கா பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் நிறைய வந்து அரசர்களை பாக்குறாரு. அரசர்களை பாக்குறது மட்டும் இல்லாம அங்க தங்கியும் இருக்காருங்க. அவங்களுடைய
விருந்தாளியா இவர் தங்கியும் இருக்காரு. அந்த டைம்லயும் சரி, அந்த நகரங்களை சுத்தி வரும்போது நம்ம அரசியல்வாதிகளை பாக்குறாங்க, பத்திரிகையாளர்களை பாக்குறாங்க. அப்படி இல்லாம நம்ம வழக்கறிஞர்கள், அந்த மாதிரி ஆசிரியர்கள் நிறைய பேரை வந்து இவர் மீட் பண்றாரு. அப்படி மீட் பண்ணும்போது அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க, கிராம மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா யாரும் எதுவுமே செய்யற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மட்டும், நம்ம மைசூர் மகாராஜா கேத்ரி மன்னர், அவரு மட்டும் வந்து சரி இவர் ஏதோ சொல்றாரு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் கேக்குறாரு. அது இல்லாம சென்னையை சேர்ந்த சில இளைஞர்கள் இவங்க மட்டும் வந்து சரி இவங்க சொல்றத நம்ம வந்து இவரை ஃபாலோ பண்ணுவோம், இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம வந்து நான் இவர் என்ன சொல்றாரு விவேகானந்தர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து மேலை நாட்டு கலாச்சாரம், அவங்களுடைய ட்ரெஸ், அவங்க படிச்சவங்க தான் பணக்காரங்க, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம ஃபாலோ பண்றது தப்பு கிடையாது. ஆனா அவங்க கிட்ட வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, நம்ம ஏன் அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரின்னு இவங்க அந்த ஒரு இவங்க வந்து படிக்காதவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் வந்து ஒரு படிப்பு, இதுல படிச்சவங்களை மட்டுமே நம்ம ஒண்ணு திருட்டினாக்கா அந்த அளவுக்கு எதுவுமே நம்மளால சாதிக்க முடியாது. மொத்த மக்கள் கூட்டத்தையும் நம்ம ஒன்னா திரட்டி அவங்களுக்கு வந்து இந்த விஷயமா புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாத்தையும் வந்து ஒன்னா திரட்டணும் அப்படின்னு நினைச்சு அதுல வந்து மக்கள் திரட்டல் சக்தி எல்லாத்தையுமே வந்து ஒன்னா திரட்டி நம்ம வந்து இவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லணும், எப்படியாச்சும் இவங்களுக்கு புரிய வைக்கணும், இவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த டைம்ல வந்து மைசூர் மகாராஜா மட்டும்தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அவங்க மாநிலத்துல ஒரு சின்னதா ஒரு பிரைமரி ஸ்கூல் மாதிரி ஸ்டார்ட் பண்றாரு, ஃப்ரீயா சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விவேகானந்தருக்கு வந்து அது மட்டுமே போதாது, நம்ம வந்து ஸ்கூலு அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சுட்டோம்னாக்கா நம்ம குடியானவர்கள் அப்படின்ற ஒரு கிராம மக்கள் வந்து ஸ்கூல்ல வந்து படிக்க முடியாது. அவங்க ஏன்னாக்கா அவங்க வந்து அவங்களுடைய நிலத்துல அவங்க உழுது வேலை செஞ்சா மட்டும்தான் வந்து அவங்க வந்து அடுத்ததா அவங்க சாப்பிட முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க ஸ்கூல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்களால வந்து சாப்பாடு சாப்பிடுறது வந்து கஷ்டமா இருக்கும், வேலையும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குடியானவனுடைய வீட்டுக்கே வந்து கல்வி எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்குதான் வந்து முறைசாரா கல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து பண்றது வந்து அரசர்களும் அறிவாளிகளும் நிறைய வந்து சொல்லி இவர் வந்து கேட்கிறாரு. அப்படி சொல்லும் போது யாருமே வந்து அதையும் பொருட்படுத்தல, அதுக்கும் மேல நம்ம எதனாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நிறைய ஒரு பங்கு எடுத்துக்கிட்டாரு சென்னையை சேர்ந்த ஒரு இளைஞர் அப்படின்னா அவர் வந்து அலசிங்க பெருமாள் மட்டும்தான். அவர் பாத்தீங்கன்னா முழுசா அவரை வந்து அர்ப்பணிச்சுக்கிறாரு. நம்ம இவர் விவேகானந்தர் சொல்ற அந்த விஷயத்த எல்லாமே அவர் வெற்றி அடையறதும் அந்த விஷயங்களை எல்லாமே சாதிக்கிறதுக்கு நம்மளை வந்து முழுசா அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம தான் வந்து சமூகத்தின் தலைவர்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு ஊர்ல சுத்துறாங்க. ஆனா வந்து நம்ம மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து நம்ம சொன்னா அவங்க ஏத்துக்கவே இல்லை, என்ன காரணம்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஃபீல் பண்ணிக்கிறாரு. என்னன்னா நம்ம வந்து ஒரு சுவாமியாரு, அப்படி இல்லாம நம்ம ஒரு துறவியா வேற இருக்கோம். அப்படி இருக்கும்போது எத்தனையோ நாட்டுல வந்து எவ்வளவோ துறவிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சொல்றத இவங்க வந்து கேட்கணுன்ற அவசியம் இல்லையே. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்ம அதனாலதான் வந்து மக்கள் வந்து நம்ம சொல்றத அவங்க யாருமே நமக்கு கவனிக்கல அப்படின்ட்டு அவருக்கு அவரே ஃபீல் பண்றாரு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து படிச்சவங்க அப்படின்றவங்க எல்லாருமே வந்து நல்லா கோட்டு சூட்டு மேலை நாட்டு எல்லா பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. பசியும் பட்டினியும் இருக்கிறவங்க அந்த மாதிரியே தான் இருக்காங்க. அவங்கள வந்து அடிமைங்க மாதிரி நடத்துறாங்க. அப்படி நடத்தும் போது இவருக்கு வந்து எப்படி அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த டைம்ல தான் இவர் சொல்றாரு, அப்ப அந்த பழக்க வழக்கங்களை வந்து அவங்க கிட்ட இருந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நல்ல விஷயம். ஆனா அவங்க கிட்ட வந்து அந்த நாட்டுல இருக்கிற நல்ல குணங்கள் அவங்க கிட்ட இருக்குதுன்றது நமக்கும் தெரியும். ஆனா அவங்க வந்து அதனாலதான் சக்தி வாய்ந்தவங்களாகவும் அவங்க வந்து பணம் படைத்தவங்களாகவும் இருக்காங்க. அந்த மேலை நாட்டவர்களுடைய விஞ்ஞானமோ தொழில்நுட்பம், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய திறமை, செயல்முறை திட்டம், அதே மாதிரி ஒழுக்கம் இதெல்லாமே நம்ம கத்துக்கலாம். அதோட சேர்த்து ஆன்மீகத்தையும் வந்து நம்ம சேர்த்து ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால கண்டிப்பா சாதிக்க முடியும். நம்ம வந்து இதுல இருந்து நம்ம நாட்டை வந்து மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இதுல வந்து இதுக்காக இந்த ஒரு முறை வந்து சென்னையில வந்து ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டாரு விவேகானந்தர். அந்த டைம்ல சில இளைஞர்கள் வந்து அவருடைய ஹைட்டு, அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவரை வந்து நம்ம சிகாகோல நடக்கிற அந்த ஒரு சொற்பொழிவுல சேர வைக்கணும். அந்த சர்வ மத சபையில இந்து மதத்தின் பிரதிநிதியா வந்து இவரை பங்கேற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணும்போது இவர் வந்து அமெரிக்கா போறதுக்கான எல்லா ஏற்பாடும் இவங்க பண்றாங்க. அதுக்காக பணத்தையும் கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணும்போது இவருக்கு வந்து அது கொஞ்சம் அரைமனசா இருக்கு. நம்ம போய் தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி விவேகானந்தர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கலாம். நம்ம வந்து போனாதான் வந்து நம்ம மக்களுக்கு வந்து நல்ல விஷயம் தான் வந்து நம்மளால செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இவங்களுடைய அறியாமை எல்லாத்தையும் போக்கி அவங்களுக்கு நல்ல விதைகளை விதைச்சு அவங்க மனசுல ஆன்மீகத்தையும் சொல்லி அவங்கள நம்ம இதுக்கு கொண்டு வரணும்னாக்கா இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் வந்து ஒரு நல்ல மேடையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் சரின்னு ஒத்துக்கிட்டு போறாரு. அப்படி போயிட்டு அங்க செய்யற அந்த ஸ்பீச்ல அவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு இவர் நினைச்ச மாதிரி அவங்க எல்லாருமே திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பாவே அமையுது. அவங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு இதுல நடந்துக்க நீங்க பண்ணது எல்லாமே நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்க வந்து ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன பண்றாரு, அமெரிக்கா, இங்கிலாந்து அந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் போயிட்டு இவருடைய தொடர்ந்து ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரே நாள்ல இந்தியா வந்து புகழ்பெற்ற தேசிய தலைவரா வந்து சுவாமிஜி வந்து விளங்குறாரு. அது மட்டும் இல்லாம இது வந்து இந்தியாவுடைய மறுமலர்ச்சின்னு தொடக்கமாகவும் இருக்குது. அது வந்து பால கங்காதர திலகர்ல இருந்து நம்ம இந்திய தேசிய தலைவர்கள் எல்லாருமே இவருடைய ஆக்க சக்தியை வந்து ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லாம நம்மளுடைய இந்தியாவுடைய பலம், பலவீனம் இது பத்தியும் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிற ஒரு இதுவா இருந்துச்சு. அதுக்கு இப்ப வந்து நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது அது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னாக்கா அந்த விஷயம் உள்ள ஃபுல்லா போயிட்டு பார்த்தாதான் தெரியும். அப்போ நம்ம வந்து இந்தியாவுடைய நாடி நரம்புகள் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், இந்தியாவை பத்தி ஃபுல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா விவேகானந்தரை பத்தி படிங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா விவேகானந்தரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த டாபிக். இதுல வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுல நான் சிலது மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஒரு விவேகானந்தருக்கு வந்து அவங்க அம்மா கல்வி அறிவு வந்து நிறையவே சொல்லி இருந்தாங்க. கல்வி அறிவு நிறையவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கதைகள் நிறைய சொல்றது அந்த மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஸ்கூல்ல வந்து ஒரு புவியியல் ஆசிரியர் என்ன பண்றாரு, அவரோட அந்த ஒரு புவியியல் வரைபடத்தை எடுத்து கிளாஸ் ரூம்ல மாட்டி விட்டுட்டு அதுல இருந்து ஒரு நகரத்துடைய பேர் வந்து விவேகானந்தர் கிட்ட கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் வந்து சொல்றாரு, விவேகானந்தர் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து அந்த ஆசிரியர் இல்ல நீ சொல்றது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நான் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு விவாதம் நடக்கும்போது ஆசிரியருக்கு கோபம் வந்துருது. அப்படி கோவம் வந்து என்ன பண்றாரு, நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ கைய நீட்டு அப்படின்னு பெரம்பால அடிச்சிடுறாரு விவேகானந்தரை. அடிச்சுட்டு அப்புறம் அப்படியும் அவர் அடி வாங்கியும் ஒத்துக்கல. நம்ம வந்து தப்பா சொல்றோம் அப்படின்னு சொல்லவே இல்லை, நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ அந்த ஆசிரியர் என்ன பண்றாரு, அந்த புக்கை எடுத்து போயிட்டு பாக்குறாரு. பார்க்கும்போது அவர் சொன்னதுதான் தப்பு, விவேகானந்தர் சொன்னது கரெக்ட். அப்போ அவர் என்ன சொல்றாரு, பகிரங்கமா வந்து விவேகானந்தர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாம பண்ணிட்டேன், நீ சொன்னதுதான் கரெக்ட், நான் சொன்னதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விவேகானந்தர் என்ன பண்றாங்க, ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி ஸ்கூல்ல நடந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அம்மா புவனேஸ்வரி தேவி என்ன சொல்றாங்க, இப்போ நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம், நம்ம உண்மை பேசும் போது நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் கண்டிப்பா வரும். நம்ம வந்து அந்த விஷயத்துல நம்ம எப்பவுமே வந்து பின்வாங்க கூடாது. நம்ம உண்மையை பேசும்போது நிறைய வந்து எதிர்ப்பு வந்தாலும் நம்ம அந்த விஷயத்துல உண்மை பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து எப்பவுமே நம்ம அதை விட்டு அந்த வழியை விட்டு விலகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த டைம்ல வந்து இதுக்கு முன்னாடி இவரு நம்ம ராமகிருஷ்ணரும் என்ன பண்றாங்க, நிறைய இது மாதிரி விஷயங்க ஃபாலோ பண்ணி இந்த மாதிரியான ஒரு கலியுகத்துல உண்மையை மட்டுமே பேசி ஒருத்தன் வாழ்ந்து காட்டுறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து கண்டிப்பா கடவுளுடைய அருள் அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் வாழ்ந்தும் காட்டியிருக்காரு.
அதே மாதிரி நம்ம புவனேஸ்வரி தேவி அம்மாவும் சரி, நம்ம ராமகிருஷ்ணரும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்க்கணும், அதை எதிர்த்து நம்ம வந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிலையிலயுமே தவறாகவும் பொய் பேசியும் பழகாம உண்மையை மட்டுமே பேசி அவங்க எல்லா விஷயத்தையுமே சாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து எல்லாமே பழகுனதுனால இவருக்குமே நம்ம அந்த மாதிரிதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து சுயமரியாதை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து புவனேஸ்வரி தேவி அம்மா வந்து நிறையவே சொல்றாங்க. நீ வந்து இந்த விஷயத்துல பொறுமையா இரு, நிதானமா இரு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நீ தளர்ந்து போக கூடாது. நீ வந்து மன உறுதியோட இருக்கணும். அடுத்தவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். அதே சமயம் சுயமரியாதையாவும் இருக்கணும். அடுத்தவங்க மரியாதைக்கு மதிப்பும், அடுத்தவங்க சுயமரியாதைக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கறவங்களாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சில நேரங்கள்ல நீ உனக்கு தேவைப்படும் போது மனசை வந்து இரும்பாக்கிக்கவும் நீ தயங்காத அப்படின்ற மாதிரி எல்லாம் மோட்டிவேட் பண்ணி நிறைய சொல்லி வைக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் வந்து இவரால இது பண்ணவே முடியாது. அதே மாதிரியே வாழ்ந்தாரு. மரியாதையாவும் அடுத்தவங்க கிட்ட மதிப்பு மரியாதையா நடந்துக்கிறது, தன்மையா பேசுறது, அன்பா இருக்கிறது எல்லாமே செஞ்சுட்டு வந்தாரு. ஆனா இவருக்கு சுயமரியாதையா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லாம தன்மானத்துக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை மட்டும் அவரால் வந்து சகிச்சுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இவங்க அப்பா விஸ்வநாத தத்தருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை இவன் சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கிண்டலும் கேலியுமா பேசி வெறுப்பேத்தி விட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. இவர் அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா அவர் தன்மானத்தை சீன்ற மாதிரி அந்த கிண்டலும் கேலியுமா பண்ண உடனே விவேகானந்தருக்கு கோபம் வந்து என்ன செய்யறாருன்னா, நீங்க எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பெரியவங்க, வயசானவங்க, நம்ம தான் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது மாதிரி கிடையாது. வயசாயிடுச்சுனாவே பல பேர் வந்து அறிவே இல்லாம தான் நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி முகமே மாறிடுது. சரின்னு சொல்லிட்டு அவங்க அதோட அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அவரை கிண்டல் பண்றதெல்லாம். அதுக்கு அடுத்ததா இன்னொரு விஷயத்துல என்ன பண்றாங்க, நம்ம விஸ்வநாத தத்தர் பத்தி இது ஒரு சின்ன விஷயம். அவர் வந்து நிறைய வந்து ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்றது, படிப்பு விஷயமா ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டே இருப்பாராம். அவருக்கு வந்து அந்த ஊர்ல வள்ளல் விஸ்வநாதர் அப்படின்ற ஒரு பேரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது இவர் வந்து சம்பாதிக்கிறது வந்து நம்ம ஒய்ஃபுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து வைக்கணும், அவங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடுக்கு வேணும், இந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாராம். யோசிக்காம யார் வந்து எது கேட்டாலும் உடனே காசை வாங்கி அப்படியே கொடுத்துருவாங்க. அது படிப்பா இருக்கட்டும், இல்ல குடும்ப செலவுக்கு ஆகட்டும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அவருடைய இந்த நல்ல மனசை வந்து சில பேர் வந்து அவங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்தி இருக்காங்க. அது என்னன்னா பாத்தீங்கன்னா, இவர் தான் நம்ம கேட்டாலே நமக்கு பணம் கொடுக்குறாரு, நமக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திண்ணையில உட்காந்து வீணா போயிட்டு பேசுறது, அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அவர்கிட்ட காசு கேட்டு அன்னைக்கு சமைச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி. அதையும் தவிர்த்து சில பேர் வந்து குடிக்கிறதுக்கு எல்லாம் கூட இவர்கிட்ட காசை வாங்கி குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் விவேகானந்தர் பாக்குறாரு. பார்த்துட்டு நீங்க என்னப்பா இந்த மாதிரி பண்றீங்க, அவர் வந்து குடிச்சிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் நீங்க காசு கொடுத்து ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு பார்த்தா, அவன் குடிச்சிட்டு அந்த ஒரு கொஞ்ச நேரமாச்சும் அந்த சந்தோஷமா இருக்கான் இல்லையா, அதுக்கு நம்ம காரணமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை தான் நம்ம பார்க்கணும். அவருக்கு அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை நம்மளால கொடுக்க முடியும்ன்றது வந்து நமக்கு பெரிய விஷயம் தான். அது வந்து இப்போ உனக்கு தெரியாது, நீ வளர்ந்து பெரியவனா இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. இது விஷயமா ராமகிருஷ்ணர் என்ன மாதிரி பேசுறாரு அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு மனிதன் அப்படின்னும் போது அவங்ககிட்ட வந்து கடவுளை பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ கடவுள் வந்து மனுஷங்கிட்ட தான் கடவுள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம இரக்கம் பண்ணணும், அவங்களுக்கு வந்து நிறைய நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு எதுனான்னா நமக்கு வந்து நம்ம போய் முன்ன நின்று சப்போர்ட் பண்ணணும். கடவுள் வந்து நமக்கு வந்து இது ஒரு வரமா இருக்கு, நம்ம இதுக்கு ஒரு வாய்ப்பா கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளால முடிஞ்ச இரக்கம்பட்டு அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு இரக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சரியான வார்த்தை இல்ல. நம்ம வந்து சேவை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு வந்து சரியான வார்த்தை சேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரியே அவரும் வந்து அந்த விஷயத்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம சொல்லியிருக்காங்கன்னாக்கா இதை எல்லாமே ஃபாலோ பண்ணி விவேகானந்தரும் அவர் வாழ்க்கையில அதே மாதிரியே நடந்துக்கிறாரு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விவேகானந்தரை பத்தி இன்னொரு விஷயம். விவேகானந்தர் வந்து நிறைய கதைகள் சொல்ற பழக்கம் இருக்கு அவருக்கு. அப்படி இருக்கும்போது கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு ஒரு முறை என்ன பண்றாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கதை சொல்லிட்டு இருக்காரு. அப்படி கதை சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கதை கேட்டுட்டு அமைதியாவே இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, மிஸ் வந்து பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மிஸ் வந்து பாடம் எடுக்கும்போது அவங்க அந்த பசங்க வந்து யாருமே அந்த பாடம் எடுக்கிறத கவனிக்காம கதை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கும்போது நமக்கு கோவம் வரும்ல. நம்ம பாடம் எடுக்கும்போது கதை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல மிஸ் என்ன பண்றாங்க, கோவப்பட்டு அவங்க 2 பேரையும் எழுப்பி, அவங்க நடத்தின அந்த பாடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இவங்க 2 பேருமே எழுந்திருச்சு அப்படியே நின்னு முழிச்சுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே விவேகானந்தரை கூப்பிட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொன்னார். இவர் தான் எல்லா விஷயத்திலயுமே எல்லாமே தேர்ச்சி பெற்றவராச்சே. நமக்கு இதுதான் தெரியும். ஒரே நேரத்துல பல விஷயங்கள் செய்றவர் விவேகானந்தர். அப்படி இருக்கும்போது இவங்க கேள்வி கேட்ட உடனே அவர் டக்குன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனே பதில் சொல்றாரு. பதில் சொல்றத பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தரை உட்கார வச்சுட்டு பதில் சொல்லாத அந்த 2 பேரையும் பெஞ்ச் மேல ஏறி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லும்போது இவங்க என்ன பண்றாங்க, விவேகானந்தரும் பெஞ்ச் மேல ஏறி நிக்கிறாரு. நீ தான் கரெக்டா பதில் சொல்லிட்டியேப்பா, நீ ஏன்பா பெஞ்ச் மேல ஏறி நிக்கணும் அப்படின்னாக்கா, இல்ல தப்பு நான் தான் பண்ணேன். அதனால நான் தான் தண்டனை அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்க மறுத்துட்டு அவரு பெஞ்ச் மேல ஏறி நின்னார். இதுல இருந்து நமக்கு என்னன்னா, நம்ம வந்து நெறைய பேரு நம்ம எதுனா பண்ணோம்னா, இல்ல அவங்க, இவங்க அப்படின்னுட்டு நெறைய நம்ம அந்த மாரி டைவர்ட் பண்ணி விடுற பழக்கம் நெறையவே இருக்கு. அது வந்து நம்ம அந்த தப்ப வந்து தைரியமா ஏத்துக்கிற அந்த விஷயம் வந்து நம்ம விவேகானந்தர் கிட்ட இருக்கு அப்படின்னு. அதே மாரி அவருடைய கல்லூரி கல்லூரியுடைய லைஃப்ல. கல்லூரியில பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல படிக்கிற அந்த பசங்களுக்கு கூட படிக்கிற அந்த பசங்க வந்து நெறைய ஏழை குழந்தைங்க இருப்பாங்க. அதுல வந்து சில பேரால காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாது. சில பேர் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியாது. அந்த மாரி இருக்கிற பசங்கள எல்லாம் போயிட்டு அக்கவுண்டன்ட்ஸ் கிட்ட போய் சொல்லி, அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ வந்து நீங்க வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுடைய எக்ஸாம் ஃபீஸ வந்து தள்ளுபடி பண்ண வைப்பாரு. அப்படி இருக்கும்போது ஒரு முறை ஒரு ஃப்ரெண்டுக்கு அந்த மாரியான ஒரு சூழ்நிலை வரும்போது, அவரால எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியல. அதனால இத கொஞ்சம் சரி பண்ணி குடுங்க. இத வந்து அவருக்கு எக்ஸாம் எழுதுற மாரி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. அந்த டைம்ல பார்த்து வேற ஒருத்தர் மாறிடுறாரு. இதுக்கு முன்னாடி இருக்கிறவரு இல்ல. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய் கேட்கும்போது, அவர் வந்து "நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நான் அதெல்லாம் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அவரு விவேகானந்தர் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. "கொஞ்சம் தயவு பண்ணுங்க. இவர் வந்து ரொம்ப ஏழ்மையான பையன். இவன் எக்ஸாம் எப்படின்னா எழுதியே ஆகணும். அதனால நீங்க உதவி பண்ணா தான் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் பண்ண முடியாதுன்னா முடியாதுதான். இங்க இருந்து போறியா? இல்ல நீயும் எக்ஸாம் எழுத முடியாம நான் பண்ணட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. சரி வா, நீ வந்து இது விஷயமா த மனசு விடாத. நான் கண்டிப்பா உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காலேஜ் முடிஞ்ச உடனே விவேகானந்தர் என்ன பண்றாரு, நேரா வீட்டுக்கு போகாம, ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க கொஞ்சம் இருட்டுனப்புறம், இந்த மாஸ்டர் இருக்காரு இல்லையா? அவர் வந்து எக்ஸாம் ஃபீஸ் நான் தள்ளுபடி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவரு, அங்க கொஞ்சம் இருட்டுனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு அவர் வராரு. அவரு வந்தாக்கா, இவர் ஒளிஞ்சு நின்னு அவர பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறது. கஞ்சா அப்படின்னு இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து விக்கிற மாரியான ஒரு இடம். அந்த இடத்துக்கு இவர் வரத பார்த்துட்டு, இவரு அங்க வந்து நின்ன உடனே விவேகானந்தர் அவர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. அப்படி நிக்கிறத பார்த்த உடனே அந்த சாருக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுது. இவரு ஏன் இங்க வந்தான் விவேகானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு, "நீ என்னத்துக்குப்பா இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. "இல்ல என் ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயமா சொன்னேனே, ஃபீஸ் தள்ளுபடி பண்ண சொல்லி" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு ம இவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இடத்துல வந்து நம்ம இங்க வந்தத பார்த்துட்டதுனால, இவரு ஏதாவது ஏடாகூடமா பண்ணிடுவாரோ அப்படின்ற பயத்துல, அதனால என்ன? உன் ஃப்ரெண்டுக்கு தானே நான் பண்ணிடுறேன். உனக்கு இத கூட நான் பண்ண மாட்டேனா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு மாத்தி சொல்லி இது பண்ணிடுறேன். "நீ போப்பா நான் காலையில வந்த உடனே முதல் வேலையா உன் விஷயத்த நான் முடிச்சு உன் ஃப்ரெண்ட எக்ஸாம் எழுத வைக்கிறேன்." அப்படின்ன உடனே இவருக்கு சந்தோஷமாயிடுது. இவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு சொல்லி, அவங்களும் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏற்பாடு இந்த மாரியான உதவிகளும் நெறைய அவர் வந்து பண்றாரு. அது மட்டும் இல்லாம, அதுக்கு அடுத்த ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா, அ ஒரு முறை வந்து காசி கோயிலுக்கு போறாரு. துர்க்கைய தரிசிக்கிறதுக்காக காசிக்கு போறாங்க விவேகானந்தர். அங்க துர்கா தேவிய வந்து பூஜை செஞ்சுட்டு வராரு. திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒத்தையடி பாதையா வராரு.
அங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அழகான ஒரு பெரிய தாமரை குளமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய காம்பவுண்ட் சுவர். அப்படி இருக்கும்போது இவர் வந்து தனியா வந்து அந்த ஒற்றையடி பாதையில நடந்து வந்துகிட்டே இருக்காரு. அப்படி வரும்போது எதிர்க்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு குரங்கு கூட்டம் வந்து வர ஆரம்பிக்குது முன்னாடி. அத பார்த்த உடனே இவர் வேகமா நடந்துட்டு இருந்தது கொஞ்சம் ஸ்லோவானாரு. ஆனா அந்த எதிர்க்க வர அந்த குரங்கு கூட்டமும் முன்னாடி முன்னாடி வந்துட்டே இருக்கு. இவர் அப்படியே நின்னுட்டு பேக் ஆவார். கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி திரும்பி மறுபடியும் பின்னாடி திரும்பி ஓட ஆரம்பிச்சுறாரு. துரத்திட்டே வந்த உடனே குரங்கு. இவருக்கு வந்து பயம். திடீர்னு ஓட ஓட இந்த குரங்குங்க துரத்தும் போது ஒரு சத்தம் கேக்குது. நில்லு, நில்லு, எதிர்த்து நில்லு அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அந்த டைம்ல இவருக்கே ஒண்ணுமே புரியல. ஒரு கொஞ்சமா அப்படியே இவர் முன்னாடி நடந்து வர வர அவங்க அப்படியே பின்னாடியே போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வேகமா நடந்த உடனே அதுங்க திரும்பி வேகமா ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால இவர் என்ன நினைக்கிறாரு, இப்போ நம்ம எந்த ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வந்து எதிர்த்து நிக்கணும். நம்ம வந்து திரும்பி ஓடக்கூடாது. நம்ம எதிர்த்து நின்னோம்னா நமக்கு வந்து வர பிரச்சனை வந்து தன்னால ஓடிடும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்துல நமக்கு வந்து ஒரு உதாரணமா வந்து அதே மாதிரி ஒரு இமயமலைக்கு ஒரு விஷயம் நடக்குது. இமயமலைக்கு வந்து விவேகானந்தர் போறாங்க. அப்போ போகும்போது பாத்தீங்கன்னா வழியில ஒரு முதியவர் ரொம்ப வயசானவர் போயிட்டே இருக்கும்போது அவரால ரொம்ப முடியாம உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு அவர் சொல்றாரு, ஐயோ என்னால நடக்கவே முடியல, எனக்கு காலெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, நான் இன்னும் இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சாலும் நெஞ்சே வெடிச்சு போய் செத்துருவேன் போல இருக்கே, என்னால முடியலையே, நான் இருக்கிற பாதை வந்து எப்படி நடக்க போறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமா வந்து உட்காந்துறாரு. அப்படி இருக்கும்போது இத அமைதியா வந்து விவேகானந்தர் பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு இருந்து கொஞ்ச நேரம் பொறுத்து அவர்கிட்ட போய் பேசுறாரு. பெரியவரே, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, உங்களால கண்டிப்பா முடியும். நீங்க வந்து இவ்வளவு பாதை இவ்வளவு இதுக்கு முன்னாடி வந்த அந்த பாதை ஃபுல்லாவே உங்க காலுக்கடியில பாருங்க, ஒரு நிமிஷத்துல நீங்க வந்துட்டீங்க. அதே மாதிரி மீதி இருக்கிற பாதையும் உங்க காலுக்கு கீழே கொஞ்ச நேரம் ஆகாது, உங்க காலுக்கு அடியில அதுவும் வந்துடும். உங்களால முடியும், நீங்க எந்திரிச்சு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்றாங்க. அப்படி தைரியம் சொன்ன உடனே அவருக்கு ஒரு புதுசா ஒரு எனர்ஜி வருது. நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி. அவரும் எந்திரிச்சு அழகா நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இவருடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயம் நடக்குது. பலராம் போஸ் அப்படின்றவர் பலராம் போஸ் அப்படின்றவர் வந்து விவேகானந்தருக்கும் ரொம்ப க்ளோஸ். அது மட்டும் இல்லாம ராமகிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு சீடரா வந்து அவர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாம 1890 அந்த வருஷத்துல வந்து உடம்பு சரியில்லாம இறந்துடுறாங்க. அந்த நியூஸ் கேட்ட உடனே விவேகானந்தருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம இவருக்கு இப்படி இறந்துட்டாங்க நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்போ ஒரு துறவி கேக்குறாரு, ஒரு துறவிக்கு வந்து இந்த மாதிரியான உணர்ச்சிகள்லாம் இருக்கக்கூடாது. நீங்க வந்து என்ன இப்படி உங்க ஃப்ரெண்ட நினைச்சு ஃபீல் பண்றீங்க, நீங்க ஒரு துறவி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டு மக்கள் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க. நம்ம நாடு மேல வந்து ரொம்ப பற்று இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு துறவிக்கு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு விவேகானந்தருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது, கோபமா வந்துருது. நான் வந்து ஒரு துறவிதான். ஆனா வந்து இருந்தாலும் எனக்கும் மனசுல இதயத்தை விட ஒரு துறவி ஆகிய எனக்கு வந்து ரொம்ப இலகுன மனசா இருக்கும். உங்களை மாதிரி எல்லாம் வந்து நான் இருக்க முடியாது. எனக்கு வந்து நிறைய அன்பு பாசம் எல்லாமே எங்களுக்குமே இருக்கு. நாங்களும் வந்து மனுஷங்க தான். எங்களுக்கு வந்து எல்லா நல்லது கெட்டது எல்லாமே எங்களுக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு தாய் வந்து எப்படி நம்ம தாயை வந்து அன்பா பாக்குறோமோ அந்த மாதிரிதான் நம்ம மனுஷங்களையும் எல்லாரையுமே அவன் வந்து நம்ம நம்ம நாட்டையும் நம்ம அப்பதான் வந்து நல்லா பாத்துக்க முடியும். எல்லார் மேலயும் அன்பு செலுத்தணும். இப்போ ஒரு துறவி எதுக்காக இருக்கான் அப்படின்னாக்கா, ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது அவருக்கு வந்து நம்மளால முடிஞ்ச நம்ம வந்து ஆன்மீகம் மூலியமா அவருக்கு வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணி நிறைய பேசி அவங்கள வந்து பேசுறதுக்காக தான் ஒரு துறவியா நம்ம ஆக்கப்படுறோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு துறவி அப்படின்னாக்கா எதுக்காக அவன் துறவியா மாறுறானாக்கா அடுத்தவருடைய கஷ்டத்தை போக்குறதுக்காகவே வந்து ஒரு துறவியா வர்றாங்க.
அது இல்லாம ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளையை இழந்த அம்மாவை வந்தா இருக்கலாம் அவங்க, இல்ல ஒரு கணவனை இழந்த ஒரு மனைவியா கூட இருக்கலாம். அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கி அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்துல வந்து ஈடுபட வச்சு அவங்களுடைய நல்ல வழிய அவங்க வந்து கொண்டு வரதுக்காக தான் ஒரு துறவியுடைய வேலையே. அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் வந்து நீங்க வந்து ஏன் அன்பா இருக்கீங்க, பாசமா இருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. அன்பு, பாசம் இல்லாத ஒரு துறவியா நான் வாழணும்னாக்கா, அப்படிப்பட்ட ஒரு துறவறம் எனக்கு வந்து தேவையே இல்ல. அப்படின்ற மாரி ரொம்ப இதுவா பேசுறாரு. அதுக்கப்புறம் அவருமே புரிஞ்சுகிட்டு, சரி ஓகே. நான் பண்ணது தப்புதான்ற மாரி அந்த இது வந்து முடிஞ்சது. இது வந்து பாசம், அன்பு இந்த மாரி விஷயம்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு இதுதான். அதுக்கப்புறம் ரிஷிகேஷ்ல ஒரு விஷயம் நடக்குது. அது பார்த்தீங்கன்னா, ஒரு மகா துறவி ஒருத்தர வந்து விவேகானந்தர் சந்திக்கிறார். அவர் சந்திக்கிற அந்த துறவி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மகானா இருப்பார் போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் போய் பேசி அவரோட உறவு வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா இவர் நடந்த விஷயத்த விவேகானந்தருடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர் கூட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு மேற்பட்ட பயணத்த எல்லாமே அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பகவதி பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்துல வந்து விவேகானந்தர் தங்கி இருக்காரு. அவரை பத்தியும் பேசுறாரு. இவருக்கு அந்த துறவிக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்னது நீங்க அந்த பாபாவுடைய ஆசிரமத்துல இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா, நான் அங்க தங்கி இருந்தேன். அந்த டைம்ல ஒரு திருட்டும் நடந்தது. அதுவுமே எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் ராத்திரி வந்து ஒரு திருடன் வந்து வந்தான். அவன் என்ன பண்ணான், அங்க இருந்த பொருள் எல்லாமே மூட்டை கட்டி எடுத்துன்னு போகும்போது, பாபாவ பார்த்துட்டு அவன் வந்து ஓட ஆரம்பிச்சான். ஆனா பாபா என்ன பண்ணாரு, அந்த மூட்டைய எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடியே ஓடுனாரு. பல மைல் தூரம் அவரும் ஓடுனாரு. ஆனா இவர் விடவே இல்ல. அவங்க பின்னாடியே போயிட்டு அந்த மூட்டைய அவர்கிட்ட குடுத்துட்டு, "தயவு செஞ்சு இத நீ எடுத்துட்டு போயிடு. இது வேணாம். இது உன்னுடையதுதான்." அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுது அந்த மூட்டைய அவர்கிட்டயே குடுத்துடுறாரு. அந்த டைம்ல தான் வந்து இது நான் அங்கதான் இருந்தேன் அப்படிங்கும்போது, அவர் வந்து பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்றாரு. இந்த துறவி வந்து கேட்டுட்டு இருந்த துறவி கண்ல தண்ணியா வருது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க வந்து ம சுவாமிஜி நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி கிட்ட விவேகானந்தர் கிட்ட இந்த துறவி சொல்றாரு. சொல்லுங்க அப்படின்னாக்கா, அந்த திருடன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சொல்லுங்க அப்படின்னாக்கா, அது நான் தான் அந்த திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்றாரு. இவருக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. என்ன நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் வந்து இவ்ளோ மகான் மாரி ஒரு விஷயம் மாரி பண்றாரு. இவர் போய் திருடனா இருக்காரா? திருடனா இருந்தாரா? அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அப்புறம் அவர் சொல்றாரு. இந்த பாபாவால தான் நான் வந்து இந்த நிலைமையில நான் மாறுனதுக்கு காரணமே. நான் பண்ணது தப்புன்றத நான் உணர்ந்து, நான் இன்னைக்கு ஆன்மீகத்திலயும் இறைவனுடைய அ பாதையில வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணணும். இறைவனுக்கு வந்து அடி பண்ணிடணும்ன்ற ஒரு விஷயத்த அவரால தான் நான் இந்த மாதிரி மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப நேரம் வந்து 2 பேருமே நைட்டு ஃபுல்லா பேசிட்டே இருக்காங்க. இதனால என்னன்னா, இப்போ யாரையுமே வந்து இவங்க வந்து கெட்டவங்க, இவங்க தீயவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர வந்து முடிவெடுக்க முடியாது. யார் வேணாலும், எந்த டைம்ல வேணாலும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையினால அந்த மாரி மாறப்படுறாங்க. அதே மாரி எப்ப வேணாலும் அவங்க மறுபடியும் நல்லவங்களா மாறுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால யாரையும் தவறா எடை போடாதீங்க அப்படின்ற மாரி இந்த விஷயத்துல சொல்ல வர்றாங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு விஷயம் நடக்குது. அமெரிக்கால ஒரு விஷயம். அமெரிக்கால பாத்தீங்கன்னா, ஒரு தண்ணியுடைய ஓடையில ஓரமா வந்து விவேகானந்தர் நடந்து போயிட்டே இருக்காரு. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது, அவருக்கு வந்து ஒரு நெறைய ஒரு பாய்ஸ் வந்து துப்பாக்கி சுடுற ஒரு இது வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது, அங்க பாத்தீங்கன்னா விவேகானந்தர் அத நின்னு பாக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த தண்ணி ஓடையில முட்டை ஓடுகள வந்து மிதக்க விட்டுட்டு, அத குறிபார்த்து சுடணும். இதுதான் வந்து அவங்களுடைய பயிற்சி. அந்த மாரி பண்ணும்போது, அந்த ஒருத்தர் கூட வந்து அந்த முட்டைய வந்து குறிபார்த்து சுடவே இல்ல. எல்லாருமே தப்பு தப்பா தான் போயிட்டு இருக்கு. ஒரு மாரி ஆயிடுறாங்க எல்லாருமே. இது எல்லாமே பார்த்துட்டே இருந்த விவேகானந்தர் வந்து சிரிச்சிடுறாரு. யாராலயுமே அத ஏம் பண்ணி அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அவரு சிரிச்ச உடனே அங்க இருக்கிற பசங்க வந்து ஒரு மாரி ஆயிடுது. நீங்க ஏன் இது மாரி பார்த்து சிரிக்கிறீங்க? இது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா இத சுடுறதுக்கு. நீங்க உங்களால முடிஞ்சா நீங்க சுட்டு காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
விவேகானந்தருக்கு தான் நம்ம எதுவுமே சொல்ல வேணாமே, எல்லாமே அவரால பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். அவர் என்ன பண்றாரு, உடனே துப்பாக்கிய வாங்கி சுட ஆரம்பிக்கிறாரு. 12 முட்டை டப டப டபன்னு அப்படியே அழகா கொஞ்ச நேரத்துல, ஒரு நிமிஷத்துல சுட்டு தள்ளிடுறாங்க. இது எப்படி உங்களால முடியும்? நீங்க வந்து ஒரு பயிற்சியாளரா இருக்கணும். இல்ல உங்களுக்கு நல்லா துப்பாக்கி சுடுற பயிற்சி தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் வந்து நீங்க இவ்ளோ அசால்ட்டா வந்து எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, கிடையவே கிடையாது. இது நான் இப்பதான் முதல் முறையா வந்து துப்பாக்கிய கையிலேயே எடுக்கிறேன். இதுவரைக்கும் நான் தொட்டது கூட கிடையாது. இது வந்து ஒரு விஷயம் இதுல என்னன்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத வந்து நம்ம மைண்ட்ல வந்து நம்ம அத வந்து ஒருநிலைப்படுத்திக்கணும். நம்ம இத எய்ம் பண்ணணும். முதல்ல இததான் நம்ம பண்ண போறோம்ன்றத நம்ம மனசுல எய்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத குறி வச்சு நம்ம சுட்டோம்னா, கண்டிப்பா நம்மளால முடியும். அப்படின்றத அவங்களுக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, 1891 இந்த வருஷத்துல வந்து மவுண்ட் அபு அப்படின்ற ஒரு அ ஊர். அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கொகை, பாழடைஞ்ச ஒரு கொகை இருக்கு. அந்த கொகைக்குள்ள விவேகானந்தர் வந்து தவம் வைத்தார். தவம் இருக்கும்போது, அந்த வழியா போற ஒரு வக்கீல், முஸ்லிம் நண்பர். அவர் வந்து ஒரு வக்கீல் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் அந்த வழியா போறதும் வரதுமா இருந்தாரு. இவர் வந்து அந்த குகைக்குள்ள தவம் இருக்கிறத பாக்குறாரு. பாத்துட்டு இவர் வந்து பெரிய ஒரு மகானா இருப்பாரு போல இருக்கு. இவர் வந்து இவர் முகத்த பார்க்கும்போதே ஒரு கவர்ச்சியா இருக்கு. இவ்ளோ இதுவா இருக்கிறாரு. அதனால இவர்கிட்ட நம்ம எப்படின்னா போய் பேசி, இவருக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் கொஞ்சம் கொஞ்சமா அங்க போறது வரமா இருந்து லைட்டா அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. பேச ஆரம்பிக்கிறாரு. ரெகுலரா இதே மாதிரியே நடக்குது. அப்புறமா அந்த முஸ்லிம் நண்பர் வந்து கேக்குறாரு. சுவாமிஜி, நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு சுவாமிஜி சொல்றாரு, இப்போ வர கொஞ்ச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மழை காலமா இருக்கு. அந்த டைம்ல என்னால இந்த குகைக்குள்ள உட்காந்து தியானம் பண்ண முடியாது. அதனால எனக்கு ஒரு கதவு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த முஸ்லிம் நண்பர், இல்ல, நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு, நீங்க என்னைய நம்பி ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா, நான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வேலையை செய்யறேன். என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள், அதை நீங்க கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கண்டிப்பா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் வந்து தனியா தான் இருக்கேன். என்னுடைய வீடு வந்து பெரிய வீடா இருக்கு, பங்களா மாதிரி. அதுல வந்து நீங்க வந்து தங்குனீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜியும் ஒத்துக்கிட்டு அவங்க வீட்டுல போய் தங்குறாரு. அப்படி தங்கி இருக்கும்போது அவரு படுத்துட்டு இருக்காரு ஒரு நாள். அவர் படுத்துட்டு இருக்கும்போது ஒரு இவர் வராரு. அவர் பேர் வந்து ஜக்மோகன். ஜக்மோகன் அப்படின்றவர் வந்து கேத்ரி மன்னருடைய அரண்மனையில ஒர்க் பண்றவர். அவங்க வந்து இவரு படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஓ, சுவாமிஜியா, துறவியா, 10ஓட 11 இவரும் வந்துட்டாரா, இங்க எத்தனை பேர் தான் இங்க வர போறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா மனசுல நினைச்சு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த டைம்ல இவர் முழிச்சு, கண்ணு முழிச்சு பாக்குறாரு. பார்த்த உடனே அவர்கிட்ட சொல்ற அந்த அவர் ஜக்மோகன் வந்து சும்மா இல்லாம விவேகானந்தரை பார்த்து கேட்கிறாரு, நீங்க வந்து ஒரு துறவி, அப்படி இருக்கும்போது ஒரு முஸ்லிம் வீட்டுல வந்து தங்கி இருக்கீங்களே, அவர் வந்து நீங்க சாப்பிடுற சாப்பாடெல்லாம் அவர் கையால தொட்டு தருவாரு. நீங்க எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுவீங்க, எப்படி நீங்க அதை சகிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவரு சுவாமிஜிக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துருது. உடம்பெல்லாம் எரியுது, கண்ணெல்லாம் செவந்து போயிட்டு அப்படியே நெருப்பு மாதிரி ஆயிடுறாரு அந்த டைம். அப்போ அவர் சொல்றாரு, நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் வந்து ஒரு துறவிதான், இல்லைன்னே சொல்லல. ஆனா எங்களுக்கு வந்து இந்த கட்டுப்பாடு, இந்த சாஸ்திரம், சம்பிரதாயம், நான் வந்து இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு தோட்டியே எனக்கு சாப்பாடு கொடுத்தாலும் நான் அவன் கையாலையும் வாங்கி கண்டிப்பா சாப்பிட்டேன். அந்த மாதிரிதான் நாங்க. உங்களை மாதிரியான ஒரு மனுஷங்க, அந்த மாதிரியான சமுதாயத்தை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. மத்தபடி எனக்கு கடவுள் மேல கூட பயம் கிடையாது. நாங்க பண்றது எல்லாமே கரெக்டா தான் நாங்க போயிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி பயம் வந்து, இவ்வளவு ஆக்ரோஷமா இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு இவரை வந்து எப்படின்னா வந்து நம்ம கேத்ரி மன்னரை வந்து பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க வந்து எங்க அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு.
நான் வந்து 2 நாள் கழிச்சு வரேன் போங்க நீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த போமா என்னன்னு தெரியல. 2 நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் போயிடுறாரு. அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியா பாத்தீங்கன்னா, கேத்திரி மன்னர் வந்து அவர் அரண்மனையில ஒரு சங்கீத போட்டி வைக்கிறாங்க. சங்கீத நிகழ்ச்சி. அதுல வந்து நடனமாலா அப்படின்றவங்க வந்து பாட போறாங்க. அப்படி பாடும்போது விவேகானந்தருக்கு வந்து சொல்லி அனுப்புறாங்க. நீங்களும் வாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அவர் வந்து இல்ல, நான் இந்த மாதிரி நிகழ்ச்சியில எல்லாம் நான் வந்து கலந்துக்க மாட்டேன். நான் அங்க வரணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சொல்லிட்ட உடனே இந்த மாதிரி நான் வரமாட்டேன்னு சொன்னதை அந்த நடனமாலாவுக்கும் காதுல விழுது. ஏன் இது நான் வந்து எதுவுமே பண்ணலையே, நானும் ஒரு மனுஷி தானே, என்ன வந்து என்னுடைய நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா ஆயிடுது. அப்படி இருக்கும்போது நம்ம வருத்தத்தையும் நம்ம இவ்வளவு ஃபீல் பண்றோம், அவர் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வரல அப்படின்ற விஷயத்த அவருக்கு எப்படின்னா உணர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டுலயே வந்து அவங்க கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்லி பாடுறாங்க. அப்படி பாடும்போது விவேகானந்தர் வந்து யோசிக்கிறாரு. நாமளும் வந்து சாதாரண மனுஷன் மாதிரியே நடந்துக்கிட்டோமே, நமக்கும் இவங்களுக்கும் என்ன இருக்கு, நம்ம வந்து ஒரு துறவி, அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் ஒரு நிமிஷத்துல, நம்ம பண்ணது தப்பு தான், நம்ம வந்து கண்டிப்பா அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போயிட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறாங்க. இது வந்து அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இது ஒரு நிகழ்ச்சி முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டம் கூடுது. அது வந்து ஒரு 3 நாள் கூட்டமா இருக்கு. விவேகானந்தருடைய சொற்பொழிவு நடக்குது. நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்காரு. டே அண்ட் நைட்டா வந்து 3 நாளும் தொடர்ந்து போயிட்டு இருக்குது. ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கல, கண்ணு கூட இமைக்கல, சாப்பிடல, எதுவுமே இல்லை. 3 நாளும் வந்து ஜனங்க வந்தது வந்தபடியா இருக்காங்க, போனதும் போனபடியா இருக்காங்க. 3வது நாளா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து 3 நாளைக்கு அப்புறம் ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல பார்த்து ஒரு தாழ்ந்த இனத்தவர் வந்து சொல்றாரு, ஐயா நீங்க வந்து 3 நாளா வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க, தண்ணி கூட பல்லுல படாம உட்காந்து பேசிட்டே இருக்கீங்க, எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. நான் வந்து அவருக்கு விவேகானந்தர் கேக்குறாரு, சரி நான் 3 நாளா பசியும் பட்டியமா இருக்கேன்னு தெரியுதுல, நீ எனக்கு எதனா சாப்பிட கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நானா, ஐயோ நான் வந்து தரமாட்டேன், நான் தந்தேன்னா இந்த ஊர் ஜனங்க வந்து என்னை கொன்னுடுவாங்க, அது இல்லாம என்னை வந்து நாடை விட்டே விரட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல, நீ வந்து சப்பாத்தி செஞ்சு நீ எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுக்குறன்னா நான் சாப்பிட்டேன், இல்லைன்னா நான் எனக்கு வேணானுங்க, இல்ல நான் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் கொடுக்குறேன், நீங்களே சாப்பிட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் ஒத்துக்கல. உனக்கு எதனா பிரச்சனைனா நான் வந்து உன்னை காப்பாத்துறேன், நீ செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடு அப்படின்றாரு. இவருக்கு வந்து புரியல. சரி நம்ம எப்படியும் இன்னைக்கு பலியாக போறோம், என்ன ஊர் ஜனங்க எல்லாம் அடிச்சு சாகடிக்க போறாங்க, இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டி செஞ்சு எடுத்துட்டு வந்து விவேகானந்தருக்கு கொடுக்குறாரு. அவரும் சாப்பிடுறாரு. அவர் 3 நாள் இருந்த அந்த பசியுடைய தாக்கமா என்னன்னு தெரியல, தேவர்கள் கொடுக்குற அந்த தேவாமிர்தத்தை விட வந்து அவ்வளோ ருசியா இருந்துச்சு நீ செஞ்ச சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ருசிச்சு சாப்பிடுறாரு. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஊர் மக்கள் வந்து வந்துடுறாங்க. சாப்பிட்றத பார்த்துட்டு இவரும் அங்க இருக்கிறாரு. அவங்க வந்து நேரடியாவே விவேகானந்தர் கிட்ட கேக்குறாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணீங்களே, இது வந்து தப்பு இல்லையா, எப்படி நீங்க அவர் கையால வாங்கி சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் வந்து கேக்குறாரு, சரி அவங்க பேசி முடிக்கட்டும்ட்டு அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் விவேகானந்தர் வந்து பேச ஆரம்பித்தார். நானும் வந்து 3 நாளா ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், உட்காந்து பேசிட்டு இருக்கேன், உங்க நீங்கெல்லாம் பெரிய மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, அப்படி இருக்கும்போது உங்கள யாருக்காவது நான் வந்து 3 நாளா உட்காந்து பேசுறேன், பச்சை தண்ணி கூட வாயில வைக்கல, அதே மாதிரி சாப்பிடல, 3 நாளா தூங்கவும் இல்லைன்னுட்டு உங்க யாருக்காச்சும் தோணுச்சா? அப்படி தோணி இருந்தா நீங்க யாராவது எனக்கு கொடுத்துருந்தா நான் ஏன் அவங்ககிட்ட இருந்து சாப்பிட்டேன்? அது மாதிரிதான் இது வந்து அவரு கொடுக்குறாரு, அதனால நாங்க சாப்பிட்டேன், நீங்க உங்களுக்கு அது தோணல இல்லையா, நீங்க வந்து பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டமா போயிடுது. இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம உதவி அப்படின்னு ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னாக்கா
உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்க கஷ்டத்துல இருக்காங்க, அவங்க பசியும் பட்டியுமா இருக்காங்க அப்படின்றது நம்மளால முடிஞ்ச உதவி யார் பண்றாங்க அப்படின்றதுதான். அவங்க வந்து உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களா அப்படின்ற விஷயத்த வந்து பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் இன்னொரு காட்சி, விவேகானந்தர் வந்து ரொம்ப நொந்துடுறாரு. நம்ம வந்து என்ன இது பசியும் பட்டியுமா அப்படியும் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஊரு ஊரா போயிட்டு இதே மாதிரியே நம்மளும் எத்தனை காலம் வந்து போயிட்டே இருக்கிறது. நாம ஒருவேளை இவங்க வீட்டுல எடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிடலன்னா அவங்க வீட்டுல ஒருவேளை சாப்பாடு அவங்க குழந்தைங்களுக்கு போய் சேரும் இல்லையா? அதனால நம்ம வந்து இந்த லைஃப் வந்து நமக்கு போர் அடிச்சிச்சு, நம்ம வந்து பேசாம காடு காடா நடந்து போயிட்டு நம்மள நாமளே வருத்திட்டு நம்ம இறந்தே போயிடுவோம், யாருக்குமே தொந்தரவா இல்லாம இருக்குமா மாதிரி நினைச்சுக்கிறாரு. அப்படி நினைச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு காடு மலை மேகம்னு அப்படியே நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி நடக்கும்போது ஒரு காட்டுல நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அவரால் ரொம்பவே முடியல, டயர்டா ஆயிடுறாரு. அப்போ அந்த காட்டுல ஒரு மரத்தடியில சாஞ்சி உட்காந்துறாரு. உட்காந்துட்டு அப்புறம் அங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 நெருப்பு குமிழிகள் மாதிரி வருது அவருக்கு முன்னாடி. பார்த்தா புலி. புலி வந்து அவரை நோக்கி வந்துட்டு இருக்கு. இவரால ஒண்ணுமே முடியல. ஆகா, நம்மள வந்து இன்னைக்கு புலி சாப்பிட போகுது, நம்மளால அவருக்கு வந்து பசி ஆற போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இவர் உக்காந்துருக்காரு. இவர் அந்த புலியை பார்த்துட்டு பயந்து ஓடவும் முடியாது அவரால். அவரால் எந்திரிக்கவும் முடியல, அசையவும் முடியல, ரொம்ப டயர்டாகி உக்காந்துருக்காரு. அப்படி இருக்கும்போது சரி, நமக்கு இப்போ வேற வழியே இல்லை, நம்ம வந்து புலிக்கு இரையாக போறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, கண்ணை மூடிட்டு அது நெருங்கி வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி. இவர் வந்து இவரை கடவுளை நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு அந்த மரத்துல அப்படியே சாஞ்சுக்கிறாரு. சாஞ்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு நிமிஷம் நெருங்கி வருது, நம்மள சாப்பிட போகுது, நெருங்கி வருது அப்படியே நினைச்சுக்கிட்டே உக்காந்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே போயிட்டு சில நிமிஷம் கழிச்சு அவரா கொஞ்ச நேரம் கண்ணு திறந்து இப்படி பார்க்கும்போது அந்த புலி வந்து அங்க இல்லை. அது என்ன பண்ணுது, அதுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவரு என்ன ஆச்சுன்னு தெரியல. கடவுள் வந்து நம்மளை இப்படியெல்லாம் வந்து நம்மளை காப்பாத்துறாரு, நம்ம வாழ்ந்தே ஆகணும், நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்ன்றதுக்காக நம்ம வந்து கடவுள் வந்து நமக்கு காப்பாத்தி வச்சிருக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அங்க இருந்து நைட் ஆயிடுது. அவரால் அதுக்கப்புறம் போய் சுத்தி வர முடியல. அதனால படுத்து தூங்கிடுறாரு. தூங்கி எந்திரிச்சு மறுநாள் காலையில பார்த்தோம்னா அவருக்கான அந்த உடம்புல இருந்த அந்த கொஞ்சம் கூட அந்த டயர்டோ இல்ல மனசுல அந்த தைரியம் இல்லாததோ எதுவுமே இல்லை, புத்துணர்ச்சியா இருக்குது. புது மனுஷனா வந்து எந்திரிக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவருடைய நடைப்பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஆஹ் பிஜித் தீவு, அது மாதிரி ஒரு தீவுக்கு பக்கத்துல ஒரு கிராமம். அங்க வந்து ஒரு விஷயம் நடக்குது. இவர் வந்து அந்த தீவுல வந்து இவர் வந்து மடத்துல ஒரு தங்கி இருக்காரு. அந்த மாதிரி மடத்துல தங்கிட்டு ஒரு நைட்டு தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு மணி 2 மணிக்கு வந்து இவருக்கு உடம்பு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கு. அப்படி நடுக்கமா இருக்கும்போது இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல, எதுக்கு நமக்கு இந்த மாதிரி திடீர்னு ஒரு நடுக்கம் வருது நம்ம உடம்புல, எனக்கு என்னமோ பண்ணுது, யாருக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு எழுந்திரிச்சு அந்த நைட்டு ஃபுல்லா அப்படியே நடக்கிறாரு. 2 மணி ராத்திரிக்கு எழுந்திரிச்சு அப்படி நடக்கும்போது கூட இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்கா, இல்ல யாருக்கோ ஏதோ தீங்கு நடக்க போகுது, எங்கேயோ ஏதோ நடக்க போகுது, அதனால என் மனசு வந்து ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு உடம்பெல்லாம் ஆடுது, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் வந்து இவரை கிண்டல் பண்றாங்க, எங்கேயோ ஏதோ நடக்குதான், இவருக்கு வந்து தூக்கம் வரலையா என்னமோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா விடிஞ்சிருக்கு. விடிஞ்ச அப்புறம் பாத்தீங்கன்னா பத்திரிகையில வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிட்ஜ் தீவு அப்படின்ற ஒரு தீவுல வந்து ஒரு பெரிய நிலநடுக்கமும் எரிமலை இதுவும் வெடிச்சு நிறைய வீடுங்களும் நிறைய பேர் வந்து இறந்துடுறாங்க, நிறைய சேதாரம் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ்ல வருது, நியூஸ் பேப்பர்ல. அதை பார்த்த உடனே உண்மையிலேயே வந்து ஒரு எப்படி சொல்றது, இப்படி வந்து ஒரு கணிக்கிறோம் இல்லைங்களா, ஒரு நம்ம வந்து மீட்டர் வச்சு இந்த ஊர்ல என்ன நடக்குது அப்படின்றதோ ஒரு நாடி நரம்புகள் மூலியமா வந்து விவேகானந்தருக்கு எந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அவர் நாடி நரம்புகள்லயும் வந்து அந்த உணர்ச்சி இருக்கு.
இது வந்து எந்த ஒரு இதுவாலையும் சக்தியாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சக்தி வந்து நம்ம விவேகானந்தருக்கு இருக்கு அப்படின்றது வந்து உணர்றாங்க. அப்போ எந்த நாட்டுல என்ன நடந்தாலும் இவருக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சுது. அடுத்தவங்களுக்காகவே வாழணும். நம்ம வந்து அந்த ஒரு தாக்கம் வந்து அவருக்கு இருக்கு. அப்போ மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் எவ்வளவு வந்து யோசிச்சிருந்தா அந்த விஷயம் வந்து இவர் மனசுல அந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்றது வந்து இந்த விஷயத்துல தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் இது. அவர் ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும்போது இவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆங்கில ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அந்த டைம்ல இவருக்கு வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இவருடைய ஒரு ஆங்கிலேயர் வந்து இதே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்லயே ஏறிடுறாரு. அப்படி ஏறும்போது அவர் வந்து தப்பா ஏறி இருக்காங்க, இவன் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் எடுக்க வராரு இல்லையா, அவர் வந்து திட்டுறாரு அவரை பிடிச்சி. நீ வா போ அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அந்த டைம்ல வந்து என்னென்னமோ சட்டத்தை எல்லாம் சொல்லி அவர்கிட்ட பேசும்போது அப்போ விவேகானந்தர் வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க, நீங்க வந்து தப்பா பேசுறீங்க, நீங்க வந்து சொல்றது சரியில்லை, ஏதோ தெரியாம வந்துட்டாங்க, இருந்துட்டு போட்டுமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் இல்லாம நீ ஏன் இதுல வந்து தலையிடுற, நீ போய் உக்காரு போ அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தரை போய் சொல்றாரு அவரு. அப்போ அதுக்கு அவர் சொல்றாரு, முதல்ல வந்து மனுஷங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு மரியாதையா கொடுத்து பேசுங்க, நீ வா போன்னு பேசாம நீங்க வாங்க போங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் வந்து அதனாலதான் நம்ம வந்து என்னதான் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அது மாதிரிதான் வந்து வெள்ளைக்காரனும் நம்ம கிட்ட வந்து நடந்துப்பான். நம்ம விஷயம் வந்து நம்ம அவரை வந்து தாழ்ந்து நடத்தினாக்கா நாளைக்கு அந்த கஷ்டத்தை வன்மத்தை வச்சுக்கிட்டு நம்மள வந்து அவங்களும் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து அன்பாவும் மரியாதையாவும் நடந்துக்கணும் அப்படின்றத அந்த டிக்கெட் செக்கர் கிட்ட வந்து விவேகானந்தர் சொல்லுவாரு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து விவேகானந்தரை பத்தி ரொம்ப அழகா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அந்த புக்ல. சர்வமத மகா சபைக்கு வந்து விவேகானந்தர் போயிருந்தப்போ அவங்க விருந்தினர்கள் தங்கறதுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படி ரூம் கொடுத்துருக்கும் போது அந்த இடத்துல வந்து நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து விவேகானந்தரை பார்த்திருக்காங்க, மீட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ வந்து சொல்றாங்க, இவ்வளோ அழகான ஒரு உயரமான ஒரு உருவமும், அப்படியே நெருப்பு போல ஒரு கண்ணு, வீர நடை, இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்த வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவர் வந்து மேடையில ஏறி நின்னு பேசிட்டு மறுபடியும் கீழே வந்து அந்த நிமிர்ந்த நடையோட வந்து நிமிர்ந்து நின்றுட்டு இருக்க அந்த காட்சி வந்து என் கண்ணுல வந்து அப்படியே இருக்கு. நம்ம இந்தியா நாட்டுல இருந்து இப்படி ஒரு மனுஷன் வந்து வந்திருக்கிறாருனாக்கா நம்ம வந்து ரொம்ப பெருமைப்படணும். நம்ம நாடு வந்து கண்டிப்பா வந்து நல்ல நிலைமைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விவேகானந்தரை பத்தி ரொம்ப அழகா பாராட்டி சொல்றாங்க. ஃபைனலா ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். விவேகானந்தர் வந்து யாரோட ஒப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்யாட்சன் அப்படின்ற ஒரு அசுரன். அந்த அசுரன் வந்து நம்ம வந்து பூமியை வந்து மீட்டு அந்த அசுரன் கிட்ட இருந்து நம்ம வராகமூர்த்தி அப்படின்றவர் வந்து அந்த பூமியை வந்து அதே இடத்துலயே நிலைநிறுத்தினார். அந்த மாதிரி நம்ம விவேகானந்தர் வந்து நம்மளுடைய நாட்டு பாரம்பரியம் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து மேலை நாட்டுடைய அந்த கலாச்சார அலையில வந்து அடிச்சுட்டு போற மாதிரி இருந்தது. அது எல்லாத்தையும் காப்பாத்தி மறுபடியும் அதே இடத்துல வந்து விவேகானந்தர் நிறுத்தியிருக்காரு. அவர் ஒரு மகான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா உங்களுடைய நடையில விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறு 1, 2 அதுல கொடுக்கப்பட்ட விஷயங்களை எல்லோருக்கும் விவேகானந்தர் அப்படின்ற புத்தகத்துல சில இன்சிடென்ட் கொடுத்திருந்தாங்க. அதுல இருக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி இந்த 1 மணி நேரத்தை வந்து விவேகானந்தரை பற்றிய முழு விவரத்தை வந்து இங்க எல்லாருக்கும் நீங்க பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. கமெண்ட் கேட்டுருவோம். பச்சனப்பாக்கம் சிசி. ஹலோ. கேக்குது சார். ரொம்ப அருமையா இருந்தது மேடம் ஸ்பீச். விவேகானந்தர் இந்த காலத்துக்கு நமக்கு தேவையான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. விவேகானந்தருடைய மெசேஜ் அவர் 1500 வருஷத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த காலத்துக்கு தேவையானதை நம்ம செலக்ட் பண்ணி யங் ஜென்ரேஷனுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சரியான ஆள் தேவைப்படுது. இப்ப அவங்க சரியா அதை தேர்ந்தெடுத்து விவேகானந்தருடைய வாழ்க்கையில இருந்து
நிறைய இன்சிடென்ட்டை நமக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் கேட்டதுல. தேங்க்யூ சார். கண்டிப்பா இது நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் அனைவருக்குமே வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமானதா இருக்கும். இது இன்னைக்கு கேட்டோம் ஏதோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றதை விட நம்ம வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கிறதுக்கு அவருடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்துட்டு நாம ஃபாலோ பண்ணாலே போதும். நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதுக்கு விவேகானந்தருடைய அருள் ஆசை எப்பயும் நமக்கு இருந்துகிட்டு இருக்கோம். அதனால உங்களுடைய இந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்கள் எப்பவுமே தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம நேர சந்திப்போம். இன்னும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நம்மளுடைய ஸ்டாஃப்ஸுக்கு அவங்க கூட அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமைய எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. புக் ரிவ்யூல கமெண்ட் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றிகள் எங்க சேவாலயம் சார்பாக. ஏன்னா ரெகுலராகவே வாரம் வாரம் இது மாதிரி பாரதி, காந்தி, விவேகானந்தர் இவங்க தாங்கிய புத்தக அறிமுக கூட்டங்கள் ரெகுலராக நடந்துட்டு இருக்கு சுவாமிஜி. இன்னைக்கு ரமேஷ் உத்திரமேரூர் சேவாலயம் நிறைய பேசியிருக்கிறோம். விவேகானந்தரை பத்தி, மகாத்மா காந்தியை பத்தி, பாரதியாரை பத்தி. நீங்க 3 பேரையும் வச்சு பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி சுவாமிஜி. நன்றி சுவாமிஜி. தேங்க்யூ. ஆமாங்க சார், இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ். தென் சபிரா மேம் ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க நம்ம விவேகானந்தர் பத்தி. லைக் சார் சொன்ன மாதிரி நம்ம முன்னோர்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போ நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம தான் பின்பற்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ப்ரிஷியஸ் டைம் எடுத்து நாலேஜ் கெயின் பண்ணி நம்மளுக்கு ஷேர் ரொம்பவே நல்லா பண்ணாங்க. அதனால நல்ல நாலேஜும் கிடைச்சிருக்கு. நல்லா பண்ணீங்க சபிரா மேம். தேங்க்யூ. தேங்க்யூ தீபா மேம். ஹலோ சார், உங்க கமெண்ட் சொல்லுங்க சார். சார் ரொம்ப நல்லா இருந்தது. 1 மணி நேரம் எனக்கு போனதே தெரியல. நிறைய சுவாரஸ்யமான இது புக்ல இருந்து தனியா எடுத்து வச்சு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இத மாதிரி நிறைய சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்ஸ் சார். நீங்க எல்லாருக்கும் விவேகானந்தர் அந்த புக்கை பத்தி பேசுனீங்க. அது நிறைய ஸ்டோரி சொல்லியிருந்தீங்க. விவேகானந்தரோட நிகழ்வுகளை பத்தி சொன்னீங்க. நீங்க பேசுறது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. சபிரா மேம், கிட்டத்தட்ட கமெண்ட்ஸ் இது வரைக்கும் சொல்லாதவங்க உங்களுக்கு கமெண்ட் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்திருக்கு. நேரம் கருதி இப்போ பூனா மேம் இருக்காங்க. பூனா மேம் பேசினதுக்கு அப்புறம் நம்ம முரளி சார் கேட்போம். பூனா மேம். சபிரா, குட் ஈவினிங். நல்லா தெளிவா பேசினீங்க. ரொம்ப சிம்பிளா அவருடைய வாழ்க்கையை பத்தியும் அவருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகளை பத்தியும் நல்ல தெளிவா பேசினீங்க. நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னது, இன்ஃபேக்ட் கடைசியில அந்த வராக அவதாரத்தை பத்தி நீங்க சொன்னபோது எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. அதாவது நீங்க படிச்சு புரிஞ்சுட்டு அதை பத்தி நீங்க நல்லா சொன்னீங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கேள்விப்படாத அவதாரங்களை பற்றி அதெல்லாம் உங்களுக்கு இது இல்லாத விஷயங்களை உங்களுக்கு படிச்சு நீங்க இது பண்ணது நல்லா இருந்துச்சு. நீங்க அதை பேசி கேட்கும் பொழுது ரொம்ப தெளிவாகவும் அவருடைய சிம்பிளா அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொன்னீங்க. ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப நன்றி சபீரா. தேங்க்யூ. தேங்க்யூ பூனா மேம். முரளி சார். சபீரா, ரொம்ப பிரமாதமான புக் ரிவ்யூ. 40 மினிட்ஸ் தான் பேசணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் 1 hour ஃபுல்லாக நீங்களே பேசிட்டீங்க. 20 மினிட்ஸ் தான் நம்ம இந்த மாதிரி டிஸ்கஷனுக்காக வச்சுக்கணும். பட் இருந்தாலும் எல்லாருமே ரசிச்சாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. எளிமையான புக் ரிவ்யூ. ரொம்ப ஈஸியாக புரியும். ஆக்சுவலாக ஸ்கூல் பசங்களாம் உட்காந்தாலும் புரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு. அவ்வளோ தூரம் நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக எடுத்து நிறைய விஷயங்கள் பேசினீங்க. முக்கியமாக விவேகானந்தர் தவம் பண்ணும்போது அங்கே ஒரு இஸ்லாமியர் அவர் பார்த்து வீட்டை கூட்டுப்பாரு, இஸ்லாமியர் வீட்டில் போய் தங்கியிருக்காருன்ற இன்சிடென்ட்லாம் நீங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப சேவாலயாவினுடைய அடிப்படையை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டீங்க. ஏன்னா சபீரா விவேகானந்தர் பேசுறது அப்படிங்கிறது வேற இடங்கள்லாம் நடக்காது. இது சேவாலயம் மட்டும் தான் நடக்கும். ஆனால் சபீராவே ஒரு பயவுட்டம்மா. சபீராக்கு அங்கே லோக்கல்ல பேர் பயவுட்டம்மா தான் பேர் அவங்களுக்கு. அதனால அவங்களே ஒரு இஸ்லாமியர். அப்படி இருக்கும்போது விவேகானந்தர் புக் எடுத்து பேசுறாங்க அப்படின்னாக்கா இது சேவாலயாவினுடைய அடிப்படை கொள்கை எல்லாருமே ஒண்ணுங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி விவேகானந்தரும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து நடந்த நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. அதுவே தனியாக புக்கா பண்ண விவேகானந்தரும் இஸ்லாமியர்களும் ஒரு புக்கு போட முடியும். அந்த அளவுக்கு நிறைய அவருடைய வாழ்க்கையில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அது ஒன்று ரொம்ப முக்கியமாக நீங்க பேசினீங்க. அவர் வீட்டுக்கே போய் இஸ்லாமியர் வீட்டிலே போய் தங்கியிருந்தாரு. அவர் சமைச்ச சாப்பாடு அவர் சாப்பிட்டு இருந்தாரு. ஒரு இந்து துறவி
இந்த மாதிரி இருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கும் வந்து வேற துறைகளாலும் பண்ண மாட்டாங்க. விவேகானந்தர் தான் பண்ண முடியாது. விவேகானந்தரோட நிறைய கிறிஸ்துவ துறவிகளும் நிறைய பேர், கிறிஸ்துவ மக்களும் நிறைய பேர் கூட இருந்திருக்காங்க. நீங்க அவர் லைஃப்ல வந்து நீங்க ஃபுல்லா பேசுறீங்க. அவர் வெளிநாட்டில் போய் பண்ண விஷயங்கள்லாம் நீங்க இன்னும் கவர் பண்ணல. இந்தியா மட்டும் தான் கவர் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஃபாரின்லாம் போயிருக்காரு, யூரோப்ல ஃபுல்லா போயிருக்காரு, அமெரிக்கா போயிருக்காரு. அங்கெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அவர் திரும்பி வரும்போது அந்த ஊர்ல இருந்த கிறிஸ்துவர்கள் நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையே விவேகானந்தர் கூட இருக்கிறது தான் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு கூட வந்துட்டாங்க. அப்படியே இந்தியாவுக்கு கூட வந்துட்டாங்க. எல்லாம் அப்படியே கும்பல் கும்பலா வந்துட்டாங்க. வந்து கூட இருந்தாங்க. அமெரிக்காலேருந்து வந்தாங்க, ஐரோப்பாலேருந்து வந்தாங்க. நிறைய வெள்ளைக்காரங்க அவங்களே மதம் கிறிஸ்துவ மதம். அந்த மாதிரி இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாம் பல பேர் சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யர்களா இருந்தாங்க. அதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, விவேகானந்தர் யாரையும் மதம் மாற்றம் செய்யவில்லை. நீங்க இஸ்லாமியரா இருக்கீங்க, எனக்கு என்னுடைய சிஷ்யரா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சிஷ்யரா இருங்க. ஆனா இஸ்லாமியராகவே இருங்க. நீங்க பிறந்த மதத்துல மாற வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவர்கள் நீங்க கிறிஸ்தவர்களாவே இருங்க, பிறந்த மதத்தை விட்டு மாற வேண்டியதில்லை. இந்துக்களாவே இருங்க, யாரும் மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க பிறந்த மதத்தை இருந்துகிட்டு விவேகானந்தரை அவர்களெல்லாம் போட்டுனார்கள். இது பொதுவான விஷயம். சுவாமி விவேகானந்தர் சொல்வது இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. எல்லாருமே அவங்க வாழ்க்கையை நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண புருஷராக சுவாமி விவேகானந்தர் இருந்திருக்கிறார் போது அவர் எல்லாரையும் அட்ராக்ட் பண்றாரு. அவருக்கு எல்லா மதத்தை சேர்ந்து அட்ராக்ட் பண்றாரு. ஆனா எல்லாருமே அந்தந்த மதத்துல இருங்கன்னு சொல்றாரு. யாருமே மாத்திட்டாரு. ஒருத்தரை கூட நீங்க வந்து ஹிந்துவா மாறிடுங்கன்னா சொல்லவே இல்லை. அதுதான் அவருடைய பியூட்டி. அது விவேகானந்தருடைய விஷயம் நம்ம ரொம்ப ரசிச்சு பார்க்க வேண்டியது. அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க தொட்டு காமிச்சீங்க. அவர் இஸ்லாமிய வீட்டுல போய் தங்கியிருக்காரு அப்படிங்கிறத எடுத்து சொன்னீங்க. ஸோ நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேசலாம். அவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. நம்ம டைம் ரொம்ப ஏற்கனவே 5 கால் ஆக போகுது இல்லையா? ரொம்ப பேசி இருக்கக்கூடாது. அதனால ரொம்ப ரொம்ப அழகான புக் ரிவ்யூ, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேசுங்க. உங்களை வந்து பிஜிவி டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜானகிராமன் இருக்காரு. பிஜி ஏதாவது பாரதியார் பத்தியோ காந்தியை பத்தியோ பேசுறதுக்கு ஆள் வேணும்னு சொன்னா அவர் சிறந்த ஆள் நம்மகிட்ட இருக்காங்க. இவங்களை கூட்டு போய் வைக்கலாம். நிறைய ஸ்கூல்ல காலேஜ்ல பேச வைக்கலாம் போயிட்டு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சார் சொன்ன மாதிரி வந்து பாரதி, காந்தி, விவேகானந்தரை வந்து பேசினா மட்டும் போதாது, அவங்கள உணரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படி உணர்ந்தாதான் வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்களை அவங்க கூட கனெக்ட் பண்ணி பேச முடியும். அதே மாதிரி வந்து நீங்க வந்து அந்த இஸ்லாம் சமயத்தோட விவேகானந்தரை கனெக்ட் பண்ணி பேசுனது நல்லா உணர்ந்து பேசுனீங்க. பூனா மேம் சொன்ன மாதிரி அந்த அவதாரங்கள், அந்த அவதாரங்கள்லாம் நீங்க புதுசா இப்ப படிச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு புதிய அவதாரமா இருந்திருக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க. சேவாலயணி சார்பாகவும் பிஜிவி துறையின் சார்பாகவும் இந்த ஒரு சிறப்பான நாளில் சிறப்பான புத்தகத்தை எங்களுக்கு வந்து கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஒரு சர்ப்ரைஸா சுவாமிஜி வந்து கலந்துருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். சுவாமிஜி வந்து இருந்து சேவாலயோட புத்தகத்துல இருந்து என்னை கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாரு ரமேஷ். நான் என்ன பண்ண போறாரு, எதுவும் என்னை பயமுறுத்துற மாதிரி பண்ணிடாதன்னு சொல்லி இருந்தேன். அதே மாதிரி இதுதான் எனக்கு சர்ப்ரைஸ். நான் 2 நாள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்ட்டு. அது அவங்க தெரியும். ராமகிருஷ்ண மடத்துல வந்து சுவாமிஜியும் கேட்க வச்சு அவர் மூலமா வாழ்த்தும் வாங்க வச்சேன் சார். இதான் சார் என்னோட சர்ப்ரைஸ். நல்லா பண்றீங்க. தேங்க்யூ சார். சுவாமிஜியை பாராட்டாரு, ரொம்ப நல்லா பேசிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். நன்றி. சொன்ன மாதிரி கரெக்டா ஜாயின் பண்ண வச்சீங்க. தேங்க்யூ.